Hi guys, welcome to my channel Blooming Flowers. This is my first video in my channel. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட்டு விலாக் மாதிரி ஐடியாஸ் தான் இப்போ இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா. முன்னாடி நாள் நைட்டு ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். போய் மாரியம்மன் அலங்காரம் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு ஃபேமிலியோடு வந்தால் இங்கே குழந்தைங்க தூரியை பார்த்துட்டு ஒரே அழுக. சரி நான் அவங்கள அப்படியே விளையாட விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் கம்பத்தாட்டு பார்க்கலான்னா அப்பா விருத்தம் போட்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்துட்டு விருத்தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இருக்கிற கூட்டத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா இங்கே மாமனார் விருத்தம் போட மருமகன் கம்பத்தாட்டம் ஆடுறாரு. ஸோ அதை ரசிச்சுட்டு அப்படியே திரும்ப ஒரு உங்களுக்கு கூட்டத்தை காட்டலான்ட்டு பாருங்கள். முன்னாடி நாள் நைட்டு இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு அடுத்தது நம்ம அப்படியே கம்பத்தாட்டத்தை பார்க்கலாம்னா நம்ம ஆளுங்க உள்ளே இருந்துட்டாங்க. ஸோ நம்ம கிட்ஸ் விளையாட தெரிஞ்ச ஸ்டெப்பு போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தார். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கான ஒரு பத்திரிக்கை. மாரியம்மனோட அலங்காரம் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு முன்னாடி நாள் நைட்டு அம்மை அழைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, அதில் எடுத்த வீடியோஸ் தான். அந்த கிளிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க. இந்த அம்மை அழைக்கிற வீடியோஸில் அந்த பையனை பாருங்கள், 18+ தான் இருக்கும். பட் இந்த ஒரு சின்ன வயசுலேயே வந்துட்டு கடவுளோட அருளை புரிஞ்சு எந்த அளவுக்கு பெரியவங்கள மாதிரி சூப்பராக பாடினாங்க. அந்த வீடியோஸில் தான் நானும் பார்த்தேன், நேரில் பார்க்கல. உங்களுக்கும் அந்த கிளிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒரு ஜென்ரேஷனில் இந்த சின்ன வயசில் கடவுள் பக்தி இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் பாடலை பாடுறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த பையன் பாடின விஷயங்கள் பாடின அந்த இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து எப்படி நல்லா பண்ணுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு தாள மடலசையோ, உனக்கு தங்கியிருந்து புவசையோ, உனக்கு ஓலம் மடலசையோ. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு அழகான குரலில் கடவுளை பற்றி இந்தளவுக்கு பாடுறது ரொம்ப ரேர் தான். இந்த ஜென்ரேஷனில் யாரும் இந்தளவுக்கு கடவுள்கிட்ட அனுகிரகம் போகிறது கிடையாது. இவங்க வந்து ஒரு தெய்வ குழந்தையாகவே நினைக்கலாம். ஸோ லைஃப்பில் வந்து கடவுளோட பரிபூர்ண அருள் கிடச்சி எல்லா செல்வம் வளமும் பெற்று நீடோழி வாழ வாழ்த்தலாம். சூப்பர். இவ்வளோ தூரம் நானும் வெயிட் பண்ணி பார்க்கல. நாங்களாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களை மாதிரி நானும் வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்பா மட்டும்தான் அங்கே இருக்கார், மற்றபடி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது மறுநாள் காலையில் மாவிளக்கு எடுக்கிறது. மாவிளக்கு விநாயகர் கோயிலேருந்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறது தான். எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். எனக்கு ஃபஸ்ட்டு விழாக்கு மாரியம்மன் கோயில் திருவிழா தான் கிடச்சிருக்கு. ஸோ யாரும் எதுவும் நினைக்க வேணாம். எல்லா மேலதாளத்தோடு ஆட்டம் பாட்டத்தோடு மாவிளக்கு மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்தது திரும்ப மேலதாளத்தோட முளைப்பாரியே வந்தாச்சு. ஈவினிங் முளைப்பாரி எடுக்கிறது. இதுக்கும் எல்லோரும் குழந்தைகள்லேருந்து ஊர் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இணைஞ்சு இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருவிழா கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் எல்லோரும் நல்லா ஜாலியாக ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க. அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா, இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி எந்த அனுபவமும் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டாக பேசுகிறது வந்து நிறையா தவறுகள் இருக்கலாம், ஒரு நர்வஸ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தான் நானும் பேசுகிறேன். இனி போக போக
அடுத்த வீடியோஸ் எல்லாம் குவாலிட்டியாக வரும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு இதோட அனுபவம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் நானும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பழகித்தான் நானும் இதை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்துக்கு 2 தடவை 3 தடவைன்னு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகித்தான் நான் வந்து நிறையா டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய அந்த நர்வஸ் எல்லாம் தாண்டி பேசுகிற விஷயங்கிறது ரொம்ப சாதாரணமெல்லாம் கிடையாது. நிறையா பேர் முகத்தை காட்டி பேசுகிறாங்க. நான் வாய்ஸ் கொடுக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச என்னோடய இதை நான் கொடுத்துருக்கேன். என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் ஷூர் கண்டிப்பாக நான் மாற்றுறேன். அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் நல்லபடியாக நான் கொடுப்பேன். அடுத்தது முளைப்பாரியெல்லாம் கோயிலுக்கு போயாச்சு. எல்லோரும் பசங்கள்லாம் கம்பத்தாட்டம் ஆடிட்டுருக்குறாங்க. இதோடு நம்ம கோயில் திருவிழா நிறைவடைகிறது. ராயர்பாளையம் கருமத்தம்பட்டி. என்னோடய வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு நான் எக்ஸ்ட்ராக்ட் வால்யூமை டோட்டலாகவே மியூட் பண்ணிட்டேங்க. அதனால் இந்த வீடியோஸ் என்னால் ஆட் பண்ண முடியல. மாரியம்மன் திருவிழா நிறைவடைந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்